சைனா நம்மள மாதிரி அமைதியாக இல்லை, அவங்க கொஞ்சம் வைலண்ட்டாக இருக்காங்க. அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அமெரிக்கா அவங்களுக்கு வந்து 34% வரி அப்படின்னு போட்டாங்க. இது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் ஆல்ரெடி சைனாவுக்கு 20% போட்டிருந்தாரு ட்ரம்ப்பு. அதோடு சேர்த்து பார்த்தா 54% சைனாவுக்கு. அப்போ சைனாக்காரங்களாம் சும்மா இருப்பாங்களா? அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, என்ன விட்டா போட்டுக்கினே இருக்கீங்க, அப்போ நாங்கள் சும்மாவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு வரியை போடுறாங்க. நீ 34 போட்டியா, நான் நீ வச்சுக்க, உனக்கு 34 ட்ரா அப்படின்ற மாதிரி போட்டு விளையாண்டுட்டு இருக்கிறாங்க. இந்த டேரிஃப் வார் அப்படிங்கிறது பெரிய லெவல் பிரச்சனையை கொண்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்குள்ளே பரபரப்பாக பேச்சிருக்கு. இதில் 2 பக்கமுமே பிரச்சனை. ஏன்னா சைனாலேருந்து பல ப்ராடக்ட்ஸ் வந்து அமெரிக்காவுக்கு போகுது, அமெரிக்காவிலேருந்து பல ப்ராடக்ட்ஸ் சைனாவுக்கு வருது. ஸோ 2 பக்கமுமே வியாபாரம் இங்கே வந்து கொஞ்சம் டல் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பேச்சு போயிட்டுருக்கு. வல்லுநர்கள் இதை பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆப்பிள் ஆரம்பிச்சு பெரிய பெரிய மல்டிநேஷ்னல் கம்பெனி எல்லாமே ஃபேக்ட்ரியை வச்சு செயல்பட்டு இருக்கிறதே சைனாவில் தான். அந்த நேரத்தில் இப்படி விளையாண்டுக்கிட்டு இருக்காரு இவர் அப்படின்னு ஒரு பயம் அங்கே போயிட்டுருக்கு. இதனால வால் ஸ்ட்ரீட்லலாம் பல ட்ரில்லியன் கணக்கில் டாலர் வந்து ஒரு சொல்லி 2 நாளில் படுத்துருச்சு அப்படின்ற மாதிரி பேச்சுவார்த்தைலாம் போயிட்டுங்குது. இது இன்னும் குறை காலங்களில் நமக்கு இன்னும் கொஞ்சம் நல்ல பட்டவர்த்தனமாக தெரிய வரும். இப்போ சைனாவில் என்ன பயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி அவங்க ரியல் எஸ்டேட்டில் நிறைய இன்வெஸ்ட் பண்ணி எப்பட்றா இந்த எக்கனாமிக்கை பேலன்ஸ் பண்ணுறது, எப்படி சமநிலைப்படுத்துறது பொருளாதாரத்தை அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்க நேரத்தில் இப்படி பொருளாதார விதிகளெல்லாம் அமெரிக்காவுக்கு எதிராக போடுறேன்னு போட்டு வர்ற வருமானமும் கையை விட்டு போயிடுச்சுன்னா அவங்க அவங்களுடைய பொருளாதாரத்தை எப்படி மேனேஜ் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு கேள்வியும் முன்வைக்கிறாங்க. இப்போ 2 பெரிய தள்ளக்கட்டு மோதிக்கிட்டு இருக்கும்போது சும்மா வேடிக்கை பார்த்துட்டு தானடா இருந்தேன், எங்களை ஏன்டா போட்டு அடிக்கிறீங்க அப்படின்னு கேட்குற மாதிரி மாட்டினவங்க தான் நம்மலாம். சுற்றி நின்று வேடிக்கை போகிறப்போ அந்த இப்போ ஜல்லிக்கட்டு பார்க்க போகிறப்போ குத்து வாங்கிட்டு வர்றது இல்லையா, அந்த மாதிரி மாட்டின கேஸில் நம்மெல்லாம் மாட்டியிருக்கோம் அப்படின்ற மாதிரியும் நம்ம நினச்சிக்கலாம். ஸோ அமெரிக்கா இப்படி பண்ணியிருக்காங்களா? இதுக்கப்புறம் ட்ரம்ப்பு இந்த மாதிரி சீரியஸான பிரச்சனைகளை விளைவிக்கக்கூடிய சில விஷயங்களை பண்ணாலும் சேமா காமெடியாலாம் ஒன்று பண்ணியிருக்கார். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ்திரேலியாவுக்கு சொந்தமான, ஆஸ்திரேலியா கண்டத்துக்கு சொந்தமான 2 தீவுகள். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹர்ட் தீவு, அப்புறம் வந்து மெக்டொனால்ட் தீவு அப்படின்னு 2 தீவு இருக்குது. இந்த தீவுக்கு வந்து 10% வரி, ரெசிப்ரோக்கல் டெரிஃப் அப்படின்னு போட்டிருக்காரு. சரி, என்னப்பா அதான் எல்லாருக்கும் போடுறாரு, சைனாங்களாம் 34% போட்டிருக்காரு, 2 தீவு 10% போட்டிருக்காருன்னா விட்டுட்டு போக வேண்டியதானே அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, போடுறது நல்லது தான், ஆனால் அங்கே யாராவது வாழணும்ல, ஆளே இல்லாத டீக்கல்ல யாருக்கு டீ ஆத்துறன்ற கதையா அங்கே பெண்குயின் மட்டும்தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. பல ஆண்டுகளாக அந்த பக்கம் மனுஷனே போக மாட்டானா. அங்கிட்டு போகணுன்னாவே கப்பல் வழியாக போனாலே 2 வாரம் ஆகுமா, யார் அங்கே இருக்கிற மக்களே போகணுன்னா. அப்பேற்பட்ட கண்டத்துக்கு வரி ஓகே.